கதைப்பொம்மை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இனியவளே அப்படிங்கிற தொடர்கதையோட 4ஆம் பாதத்தை தான் பார்க்க போகிறோம். இது அகிலா கோவிந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போவோம். சென்ற பகுதியில் கவிதாவும் மைத்திலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்று மாலை ராஜா அவங்கள கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது கேட்டதும் கவிதாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுது. அது என்ன செய்தி அப்படிங்கிறத தான் இந்த கதையோட தொடர்ச்சியில் பார்க்க போகிறோம். கவிதா, இன்று மாலை நீ ஃப்ரீ தானே? என்னுடன் வர முடியுமா? எதற்கு சார்? வீடு வரைக்கும் தான். வீட்டுக்கா? ஆமாம், வீட்டில் அம்மாவிடம் உன்னை பற்றி சொல்லியிருந்தேன். அம்மாவிற்கும் உன்னை பார்க்க வேண்டும் என ஆசை. ஒரு நாள் வீட்டுக்கு அழைத்து வாயேன்னு சொன்னாங்க. அதான் கேட்டேன். வரியா? வருகிறேன் சார். காது மடல் அதிர சிறு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது போல் உற்சாகமாய் தலையாட்டினாள் கவிதா. வருகிறேன் சார் என்று ராஜாவிடம் சொல்லியது முதல் கவிதாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. உற்சாக சந்தோஷமாய் பீரிட்டு கிளம்பியது. அப்படியே மேலும் கீழுமாய் குதிக்க உடம்பே ஆடுவது போல் உணர்ந்தாள். ராஜா வீட்டிற்கு அழைக்கிறார். அவரது தாயார் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களாம். எதற்காக தன்னைத்தானே கேட்டு பார்த்தாள். ராஜா சொல்லியதெல்லாம் நிஜம்தானா? நம்மிடம்தானே பேசினார், நம்மைத்தானே வீட்டிற்கு அழைத்தார் என்றெல்லாம் எண்ணி தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். கண்கள் அவளை அறியாமல் கடிகாரத்தையே நொடிக்கு 100 தரம் பார்த்து கொண்டிருந்தது. மணி 5. அவள் நினைத்தது போலவே எல்லாம் நடந்தது. ராஜா புன்முருளுடன் ரூமை விட்டு வருகிறாயா கவிதா என்று கேட்டதும் குதிராட்டம் போட்டுக்கொண்டு கவிதா கிளம்பினாள். காரை ஏறியவுடன் கவிதா ஏறியதும் சர்ரென்று பறக்க விட்டான். சட்டென்று பேக்கை பிடித்து நிறுத்தி, கவிதா, ஒரு முக்கியமான விஷயம் என்றான். என்ன? ஒரு நிபந்தனையா? ஆமாம், வீட்டில் அம்மாவிடம் பேசி முடித்துவிட்டு நானே திரும்பவும் உன்னை காரில் டிராப் செய்து விடுவேன். இதுதான் நிபந்தனை. அவள் என்னவோ ஏதோ சொல்லப்போகிறானோ என்று பயந்தவள் அவர் சட்டென்று இப்படி சொன்னதும் தன்னை மறந்து சிரித்து விட்டாள். பலமாக தலையாட்டினாள். அவள் குபீரென சிரித்ததை ராஜா வெகுவாய் ரசித்தான். நிச்சயம் இவள் ஒரு பேரழகிதான். தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். அவன் மன ஓட்டத்தை அறியாதவளாய் கவிதா, அம்மா எப்படி இருப்பாங்க, அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆவல் அதிகரித்து விட்டது என்றால் அசட்டு கேள்வி கேட்டபடி. இம்முறை ராஜா சிரித்து விட்டான். உன்னை போல் அவர்களும் அழகிதான். சிறு வயதில் அழகா இருந்திருப்பார்கள், போதுமா? ராஜா மறுபடியும் சிரித்தான். கவிதாவுக்கு சட்டென புதிதாய் இருந்தது. நாம் ஒன்று கேட்டால் அழகி அது இதுன்னு கேலி செய்கிறானே என்று கூட கோபம் தோன்றியது. மறுகணமே அவன் தன்னை ஊடுருவி பார்த்த பார்வை அவள் விளையாடவில்லை என்பதை உணர்த்தியது. உன்னை போல் அழகி என்ற வார்த்தை காதில் ரீங்காரமிட்டு அவளை ஒரு ஆட்டு ஆட்டியது. ராஜா தன்னை சந்தர்ப்பங்களில் அடிக்கடி கவனிக்கிறான். தான் கவனிக்காத போது தன்னை வெகுவாய் ரசிக்கிறான் என்கிற உண்மை சந்தோஷ நீரூற்றாய் அவளுக்கு பாய ஆரம்பித்தது. கண்கள் படபடக்க அவளைவே பார்த்தாள். ராஜா முகமாறி சீரியஸாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். சந்தேகமில்லை, இவனும் அழகன்தான். மெய் மறந்து கவிதா ராஜாவை ரசிக்க தொடங்கி. அதற்குள் கார் ராஜாவின் பங்களாவை நெருங்கிவிட்டது. அந்த பெரிய கிரில் கேட் முன் அமர்ந்திருந்த கூர்கா அவசரமாய் கேட்டை திறக்க கார் உள்ளென்று சட்டை கிளம்பியது. இதுதான் நான் வசிக்கும் குடில் கவிதா என்று ராஜா சொல்ல அதிசயமாய் பார்த்தாள். குடிலா? பங்களா போலல்லவா காட்சி தருகிறது. உள்ளுக்குள் வேந்தவள் அவன் குடில் என்று சொன்னதில் அர்த்தம் சற்று நேரத்தில் புரிந்தது. பங்களாவை சுற்றிலும் விஸ்தாரமான இடம், அழகிய பச்சை பசிலென புல்வெளிகள், தோட்டப்பகுதிகளில் வேலி போடப்பட்ட வகையான செடிகள், வண்ண வண்ணமாய் வழி நெடுக்க பூத்து குலுங்கும் பூக்கள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் ஒரு அழகிய சோலை வனத்தில் நுழைந்த உணர்வையே அவளுக்கு ஏற்படுத்தியது. எல்லாம் அம்மாவின் கைவண்ணம். அவர்களது முக்கிய பணியே இவைகளை பராமரிப்பதுதான். அவள் வியப்பதை பார்த்த ராஜா சொல்லியபடியே பங்களாவிற்குள் அழைத்துச் சென்றாள். கவிதா பங்களாவை அளவெடுத்தாற் போலே உள்ளே நுழைந்தாள். பளபளப்பான பளிங்கு கற்கள், விசாலமான நீல அறைகள், முன் அறையை அடைத்தபடி பெரிய பியானோ, சாண்டியல் விளக்குகள், பிரதான சிற்பக்கலைகள் எல்லாமே கவிதாவை வியக்க வைத்தது. ராஜா விசித்திரமான ரசிகர் போலவும் என எண்ணிக்கொண்டாள். ராஜா மாடிப்படியேறி பெரிய ஹாலுக்குள் நுழைந்தான். அந்த விஸ்தாரமான ஹாலின் ஓரமாய் சிறிய நாற்காலி ஒன்றில் அமர்ந்தபடி சற்றே வயதான பெண்மணி ஒருவர் மூக்கு கண்ணாடி உதவியுடன் ஊசியும் நூலுமாய் எதையோ கவனமாக பண்ணி கொண்டிருக்க, இவர்கள்தான் என் அம்மா. சும்மா இருக்க மாட்டார்கள், எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். ராஜா காட்டியபடி புன்னகையுடன் நெருங்கினான். ஆள் ஆறானா என்று கேட்டு அந்த பெண்மணியும் நிமிர்ந்து பார்த்தாள்.
அவள் ராஜாவின் தாயார் அன்னபூரணி. எனக்கு பெண்ணும் பார்த்து விட்டார்கள், இனி கல்யாணம் நடக்க வேண்டியதுதான் பாக்கி. பங்களாவை விட்டு கிளம்பி சாதாரணமாய் சொல்லிவிட்டு அவளை வீட்டில் இறக்கி விட்டு சென்று விட்டான் ராஜா. கவிதாவிற்கோ இடி விழுந்தாற்போல் இருந்தது. அன்று முழுவதும் ராஜா நினைப்புத்தான். வீட்டிற்கு போனது, அவரது தாயாரை சந்தித்தது என்றெல்லாம் குதூகலித்த அவளது மொத்த சந்தோஷமும் வெடித்து சிதறியது. பெண் பார்த்து விட்டார்கள் என்றால் யார் அந்த பெண்? ராஜாவிற்கு மனைவியாக வரப்போகும் அந்த அழகு மங்கை யார்? ராஜா சொல்வதை பார்த்தால் ஏற்கனவே பார்த்து முடிவெல்லாம் செய்து விட்டார்கள் போல் அல்லவா தெரிகிறது. அப்படியானால் நிச்சயம் அந்த பெண் நானாயிருக்க வாய்ப்பில்லையே. கவிதா அப்படி சிந்தித்தாள். அந்த நினைப்பே அவளை கண் கலங்க விட்டது. இவ்வளவு மணி நேரமும் ராஜாவின் அருகில் இருந்து மெய் மறந்த அவனை ரசித்து மகிழ்ந்தது, இப்படிப்பட்டவனுடைய பழக சந்தர்ப்பம் கிடைந்ததுதான் பாக்கியசாலித்தனம் என்று நினைத்து கொண்டது எல்லாமே திடீரென சூனியமாய் பகல் கனவாய் மாறிவிட்டது. சோர்வாய் வீட்டிற்குள் நுழைந்தவளைக் கண்டு போலி மாமியும் திடுக்கிட்டாள். என்னாயிற்று குழந்தை என்று ஆவலாய் கேட்டவளிடம், ஒன்றுமில்லை, சற்று தலைவலிதான் அம்மா, தூங்கினால் சரியாகிவிடும் என சமாளித்தாள். அந்த நிலையிலும் மாமி தடுத்தும் மறுநாள் போலிக்கு தேவையான கடலைப்பருப்பை அளவு பார்த்து எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து விட்டாள். காலையில் கிளற வேண்டிய வெள்ளப்பாகிற்கான வெள்ளக்கட்டிகளை எடுத்து வைத்தாள். பாத்திரங்கள் ஒன்று விடாமல் கழுவி வைத்துவிட்டு வரிசையாக அடுக்கினாள். வேலைகளை முடித்துவிட்டு தூக்கம் சென்றவளுக்கு தூக்கம் வரவில்லை. ராஜாவின் வார்த்தைகள் தீயாய் சுட்டன. எனக்கு பெண் பார்த்து விட்டார்கள். அந்த வார்த்தையை மட்டும் கொட்டாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாய் இருந்திருக்கும். இன்று எவ்வளவு சந்தோஷப்பட்டேன், எப்படியெல்லாம் மகிழ்ந்தேன். எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையால் பொசுக்கி விட்டாரே. கவிதாவால் தாங்க முடியவில்லை. இழக்கக்கூடாத ஒன்றை இழந்து விட்டாது போல் வருந்தினாள். நெடுநேரம் தூக்கம் வராமல் புரண்டவள் அப்படியே தூங்கியும் போனாள். காலை கண் விழித்தவளை மாமி நெருங்கி, தலைவலி சரியாயிற்றா குழந்தை என்று கேட்டதும் தான் சுய நினைவுக்குள் வந்தாள். தற்செயலாக நெற்றியில் கை வைத்தவள் திடுக்கிட்டாள். நெற்றி முழுவதும் பரபரவென்று தைலம் போல் இருக்கிறதே என்று பார்த்தாள். பயப்படாத குழந்தை, தலைவனின்னு சொன்னீங்க, அதான் நான் இஞ்சி சாறையும் பூண்டியும் நசுக்கி தைலமாய் போட்டிருக்கேன் என்று சொன்னாள் போலி மாமி. அவளுக்கு அக்கணம் மாமிதான் சகலமும் என்று தோன்றியது. தானும் மாமியும் மட்டும்தான் போதும், வேற யாரும் வேண்டாம். வீணாய் மனதை அலைய விட்டு ஆசையை வளர்த்தது போதும் என்று நினைத்து கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள். நேற்று முதலாளியுடன் வீட்டிற்கு சென்றதாயமே ஆவலாய் தோழி மைதிலி விசாரித்த போது கூட கவிதா சுரத்தை இல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். கவிதா மனம் முழுவதும் வேலையில் ஈடுபடுத்தி கொண்டு பாரத்தை அகற்றி விடலாம் என்று நினைத்தாள். இன்டர்காம் கிணுகிணுக்க அவசரமாய் எடுத்தவளின் காதுகளில், கவிதா, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நிமிடம் வருகிறாயா என்று ராஜாவின் குரல். ராஜாவின் குரலை கேட்டதுமே டக்கென ஒரு சிலிர்ப்பு உடம்பினுள் ஓடியது. இந்த சிலிர்ப்பு எல்லாம் அனாவசியம் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு ராஜாவின் அறைக்குள் நுழைந்தாள் கவிதா. கவிதா ராஜா முன் போய் நின்றபோது அவளை ஊடுருவி பார்த்த ராஜா அடக்க முடியாமல் சிரித்து விட்டான். என்னாயிற்று உனக்கு என்று கேள்வியும் ராஜா வீசினான். கவிதா எல்லாவற்றையும் அவன் கண்டுபிடித்து விட்டானா என்று ஆச்சரியத்தில் மிரள விழித்தாள். எனக்கென்ன, ஒன்றுமில்ல ஆகவில்லையே என்றால் சமாளித்தபடி. இல்லை, உனக்கு என்னமோ ஆகிவிட்டது. நேற்று என் வீட்டிற்கு வந்து சென்ற முதல் எதையோ பறித்து கொடுத்தவள் போல் ஆகிவிட்டாய். உன் அழகிய முகம் வாடிவிட்டது. உனக்கு தலைவலி வேற வந்துவிட்டது. அப்படி என்னதான் நடந்து விட்டது உனக்கு? ஒன்றுமில்லை. ஆமாம், எனக்கு தலைவலி என்று உங்களுக்கு யார் சொன்னது? திக்கிட்டு திணறி கேட்டவளை சிரிப்புடன் கூர்மையாய் பார்த்தான். மாமி சொன்னார்கள், வரும் வழியில் பார்த்தேன், எல்லா விஷயமும் தெரிந்து கொண்டேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை உன்னை இப்படி பாடாய்படுத்தி விட்டது, அப்படித்தானே? சொல் கவிதா. சார், என்ன சொல்றீங்க? வெடுக்கென கவிதா கேட்டாலும் உள்ளுக்குள் அவன் தன்னை நன்றாக கண்டுபிடித்து விட்டானோ என்று உணர்வு பலமாய் வாட்டியது. ராஜாவோ அவளை ஊடுருவி பார்வை பார்த்தபடியே பேசினாள். கவிதா, எல்லாம் எனக்கு தெரியும். உன் மனதை வாட்டிய விஷயம் எதுவென்று கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அது உண்மையல்ல. உண்மையல்லையா? என்ன சொல்றீங்க சார்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ராஜா புருவங்களை உயர்த்தியவன், இன்னுமா புரியவில்லை? சரி, புரியும்படியே சொல்கிறேன். எனக்கு பெண் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னது பொய். பெண் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் ஒவ்வொரு பெண்ணை அம்மாவிடம் காட்டி செலக்ஷன் வேலை நடந்து வருகிறது. நேற்று உன்னை வீட்டிற்கு கூட்டி போனபோது அதற்குத்தான் என்றவன் நிறுத்தி, இப்போது எல்லாம் புரிகிறதா என்றபடி ராஜா கண் சிமிட்டான்.
குங்குமமாய் சிவந்து போனாள் கவிதா. சீட்டிற்கு வந்த கவிதாவிற்கு ஒன்றும் ஓடவில்லை. இது உண்மையா, இல்லை ராஜா விளையாடுகிறாரா? எப்படி என் உள் மனதை மனம் கலக்கத்தையும் கண்டுபிடித்தார்? எது எப்படி காட்டி கொடுத்தது? நடப்பதெல்லாம் நிஜமா? நிஜமான சொற்கள் தான் ராஜாவிடமிருந்து வந்ததா? ஒருபுறம் நம்ப முடியாமல் உணர்ச்சிகளை அவளை அலைக்கழித்தன. கவிதாவின் மனதிற்குள் எது ராஜாவிடம் காட்டி கொடுத்திருக்கும் என்ற மனக்கேள்விகள் 1000 மூடிக்கொண்டிருந்தன. மைதிலி அவளை நெடுநேரம் வெறித்து கொண்டிருப்பதைக் கண்டு தோளை தட்டி, பகல் கனவா? நன்றாக கனவு காண்கிறாய் என்றபோது கவிதா நினைவுக்கு வந்தாள். அசட்டு சிரிப்புடன், இரவு தலைவலி, நெடுநேரம் தூங்கவில்லை, அதுதான் இப்படி சமாளித்து வேலையில் ஆழ்ந்தாள். கவிதாவின் மனதிற்குள் சந்தோஷம் நீரூற்றாய் கிளம்பியது. அப்படியென்றால் ராஜா தன்னை கவனித்து கொண்டிருக்கிறாரா என்று மனதிற்குள் 1000 சந்தோஷங்கள் திணறிக் கொண்டிருந்தன. திடீரென்று கவிதா சிந்தனை மறுபடியும் தடைப்பட்ட. மறுபடியும் இன்டர்காம் ஒலித்தன. இந்த முறை ரிசப்ஷனிஸ்டிலிருந்து குரல் அதிரச் செய்தது. உங்களை தேடி ரங்கமணி அம்மாள் என்று ஒருத்தர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதும், ரங்கமணி அம்மாள் என்ற பெயரை கேட்டதும் கவிதாவிற்கு ஷாக் அடித்தது போல் உணர்ந்தாள். யார் இந்த ரங்கமணி அம்மா? ஏன் கவிதா ரங்கமணி அம்மா பெயரை சொன்னதும் அழுது போனாள் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட முழு பகுதியெல்லாம் முன்னாடி நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. மறக்காமல் இந்த தொடர்ந்து கதையை கேளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.